Hi students, how are you? I hope all are fine. Okay. Today we are going to see about importance of waters. நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஹாட் சம்மர் சீசன் பார்த்திங்கன்னா வாட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம உடம்புக்கு. ஏன்னா இந்த சம்மர் சீசனில் நம்ம உடம்புலேருந்து வாட்டர்ஸ் வந்து டீஹைட்ரேட் வந்து ஈஸியாக ஆகும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இல்லைனாலும் சரி, வெளியில் நம்ம எந்த இடத்துல சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம உடம்புலேருந்து வாட்டர் வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதோட லெவல்ஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து தண்ணியை வந்து குடிக்கணுன்றதை சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம உடம்புல எந்தெந்த பார்ட்ஸுக்கு எவ்வளோ வாட்டர்ஸோட பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டாப் டு பாட்டம் பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒன் பிரெயின். ஓகே, சில பேருக்கு இப்போ ஹெட் பெயின்னு ஒன்று வரும். அது ஏன் அப்படின்னா, ஹெட் பெயின் எதனால் வருதுன்னா, வாட்டர்ஸோட லெவல்ஸ் கம்மியாகும் போது, பிரெயினில் வந்து வாட்டர்ஸோட லெவல் கம்மியாகும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெட் பெயின் வரும். ஸோ அப்போது நம்ம தண்ணி குடித்தாலே கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அந்த பெயின். ஸோ பிரெயினில் பார்த்தீங்கன்னா 75% வாட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பிரெயின் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே. செகண்ட் ஒன் ஹார்ட்டு. இன்றைக்கி நம்மளோட ஹார்ட் பம்பிங் ரேட்டு வந்து எவ்வளோ இருக்கணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலேயுமே 75% ஆஃப் வாட்டர்ஸ் இருந்தால் தான் அந்த ஹார்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் லிவர். நீங்கள் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்தோட கனெக்ஷனுமே அந்த லிவர்ஸ் மூலியமாக தான் நம்ம உடம்புக்கு எல்லா இடத்துக்குமே எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜியை சப்ளை பண்ணுறது. வாட்டர்ஸ்லேருந்து, நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து, எந்த இதில் இருந்தாலும் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறது பார்த்தீங்கன்னா லிவர் தான். ஸோ அந்த லிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 86% அந்த வாட்டர்ஸ் இருந்தால் தான் அந்த லிவர்ஸோட ஃபங்க்ஷன் நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் லங்ஸ். இப்போ லங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டுக்குமே அந்த வாட்டர்ஸோட லெவல்ஸ் வந்து லங்ஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த லங்ஸோட ஃபங்க்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ லங்ஸில் பார்த்தீங்கன்னா 86% ஆஃப் வாட்டர்ஸ் வந்து இருந்தால் தான் அந்த லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஸ்ட் சிஸ்டம். ஸோ டைஜஸ்ட் சிஸ்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே ஈஸியாக அதுலேருந்து எனர்ஜியை வந்து எடுக்கணும் அப்படின்னா, அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம வாட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம குடிச்சாகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டரில் அம்மா வந்து மாவை வந்து அரிசியை வந்து போடுறாங்க மாவு அரைக்கணும்னு. ஸோ அந்த அரிசி வந்து அரைக்கிறதுக்கு எப்படி தண்ணி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ஈஸியாக அதுலேருந்து டைஜஷன் பண்ணி அதுலேருந்து எனர்ஜியை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் ஒன் கிட்னி. இன்றைக்கி கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா கிட்னி வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஸோ கிட்னியில் பார்த்தீங்கன்னா 73% வந்து வாட்டர்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகே. அடுத்தது சார், நம்ம வெறும் ஆர்கன்ஸுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகுமா, வாட்டர்ஸோட லெவல் இருக்குமா அப்படின்றதுலாம் கிடையாது. இன்க்ளூட் பிளட்டு, போன்ஸு அண்டு மசில்ஸ், இது மூணுத்துக்குமே வாட்டர்ஸோட லெவல்ஸ் இருந்தால் மட்டும்தான் பாடி வந்து ஒரு கரெக்டான ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகும். ஸோ எப்படி பைக்குக்கு வந்து பெட்ரோல் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸு, மசில்ஸு எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாட்டர் வந்து ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H2O. ஓகே. வாட்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த ஹாட் சம்மர் சீசனில் நம்ம உடம்பை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஸோ வாட்டர்ஸ் வந்து ட்ரிங்க் பண்ணுங்கள். எவ்ரி 20 மினிட்ஸுக்கு ஒன் டைம் வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு நாளைக்கு நம்ம 3 to 4 லிட்டர்ஸ் வாட்டர்ஸை வந்து நம்ம குடிச்சிடுவோம். ஸோ தண்ணி குடிங்க. உங்கள் உடம்புல இருக்க ஆர்கன்ஸை, பாடி பார்ட்ஸை வந்து கரெக்டாக பொசிஷனில் வச்சுங்க. அது எனர்ஜியாக இருக்கும். நம்மளும் லைஃப் லாங்கு வாழலாம். ஓகே. தேங்க்யூ.